ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்பவே அழகான ஹார்ஸ் பிரீட்ஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1ல முதல் 5 விதமான அழகான குதிரைகளை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பார்ட் 2ல மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான அழகான குதிரைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாராவது பார்ட் 1 பார்க்காம வந்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 6 மார்வரி. இது கொஞ்சம் ரேரான பிரீடுங்க. அந்த காலத்து அரேபியன் குதிரையையும் பூர்வீக இந்தியன் போனிஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்தது தான் இந்த மார்வரி குதிரை. இன்னைக்கு இந்தியாவில் ராஜஸ்தான், மார்வாரி பகுதிகளில் இந்த குதிரைகளை நீங்கள் பார்க்க முடியும். இதுங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இதுங்களோட 2 காதுகளுமே உள்பக்கமாக திரும்பி ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி இருக்குமா. அந்த காலத்திலேயே இவங்க பெரிய இடத்தை சேர்ந்தவங்க தாங்க. 12வது நூற்றாண்டுல மார்வார் பகுதியை ஆண்ட ரத்தோர்ஸ்னு சொல்லப்படுறவங்களால உருவாக்கப்பட்டதா இந்த குதிரை. அந்த டைம்ல போர் குதிரைகளா இவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 7 ட்ரிஜியன். இது ரொம்பவே ஸ்டைலிஷான குதிரையாங்க. இது நடந்தா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா. இந்த குதிரையை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியுமா நம்மளால. இது கருப்பா இருக்குமா, பாக்குறதுக்கு பயங்கர மஸ்குலர் அண்ட் ஷைனிங்கா ஒரு பவர்ஃபுல் குதிரையா இருக்குமா. இந்த அழகான பவர்ஃபுல் ஹார்ஸ பழங்காலத்துல வார் ஹார்ஸா சண்டைக்கு போறதுக்கு ஐரோப்பா ஃபுல்லா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரொம்பவே ஈஸியா பழகக்கூடியது, மனுஷங்க கூட விளையாட்டு திறன் வாய்ந்தது, ரொம்பவே ஈஸியாவும் ட்ரெயின் பண்ணக்கூடியது, ஸ்ட்ராங் அண்ட் பியூட்டியா இருக்கக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஸ்போர்ட்ஸ்ல இதை அதிகமா பயன்படுத்துறாங்களாம். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரொம்பவே பிரபலமானதா இருக்குங்க. நம்பர் 8 அப்பலூசா. இது ரொம்பவே வித்தியாசமான குதிரையாங்க. இந்த குதிரைகளுடைய உடம்புல சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குமா. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குமா. இந்த சின்ன சின்ன புள்ளிகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, பழங்காலத்துல இருந்தே ஃபேமஸான குதிரையா. ஐரோப்பால பழைய கேவ் பெயிண்டிங்ஸ்லயும் பழங்காலத்துல கிரேக்க மற்றும் சீன ஹேண்ட் டைனஸ்டி ஆர்ட் ஒர்க்ஸ்லயும் காணப்படுது. ரொம்ப அழகான இந்த அப்பலூசா அமெரிக்கா ஐடோவர் ஸ்டேட்டோட ஸ்டேட் ஹார்ஸா நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்துக்கோங்களேன். நம்பர் 9 ஜிப்சி ஹார்ஸ். ஜிப்சி ஹார்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிப்சிஸ் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஐரோப்பா மற்றும் அனட்டோலியா பகுதிகளில் காணப்படுற இந்த ஜிப்சி மக்கள் ஒரே இடத்துல வாழ மாட்டாங்களாம். குதிரை வண்டிகளோட கூட்டம் கூட்டமா வேற வேற இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட வண்டிகள் மற்றும் கேரவன்ஸை இழுக்க யூஸ் பண்ணின குதிரைகள் தான் இந்த ஜிப்சி ஹார்ஸ். மற்ற குதிரைகள் கூட கம்பேர் பண்ணும்போது ஜிப்சி ஹார்ஸ் தனியா தெரியுதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ஸ் பிரீடுக்கு மட்டுமே முட்டியில இருந்து சாக்ஸ் போட்ட மாதிரி முடி இருக்குங்க. இந்த குதிரை ரொம்பவே தைரியசாலியாம். எல்லார் கூடயும் ஈஸியா பழகக்கூடியதான். அதே நேரத்துல ரொம்பவே மென்மையான பிரீடாங்க. நம்பர் 10 அக்கல்டாக்கி. இது இந்த உலகத்திலேயே ரொம்பவே பழமையான குதிரையாங்க. சட்டுன்னு பார்த்தா இது வேற்று கிரக மிருகமோ அப்படின்னு கூட நமக்கு தோணிடுமா. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குதிரை பார்க்கிறதுக்கு பளபளன்னு தங்கம் பூசின மாதிரி இருக்குமாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குதிரைக்கு வேகமும் விவேகமும் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குதிரை ரொம்பவே பிரில்லியண்டாங்க, இன்டெலிஜென்ட்டும் கூட. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இதனுடைய அறிவுத்திறன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இந்த குதிரை பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா வகையிலையும், நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா வகையிலையும் ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி வாய்ந்ததான். இந்த குதிரையுடைய ஸ்கின் கோட்டுக்காகவே இந்த குதிரைய கோல்டன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரை ரொம்பவே ஃபேமஸான குதிரையும் கூடங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்லயே இந்த குதிரை தான் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான குதிரை. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த 5 விதமான ரொம்பவே அழகான ஹார்ஸ் பிரீட்ல உங்களுக்கு எந்த ஹார்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம குதிரை வேகத்திலேயே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.